இது பிடிமா? ஐ மீன். இது ஐ மீன் இல்லை, சால மீன். சால மீனுங்கிறது எனக்கு தெரியாதாங்க. ஏங்க இந்த மீனையெல்லாம் பேசாமல் பொறிச்சிடட்டுமா? நீ பேசிக்கிட்டும் பொறிக்கேண்டாம், பேசாமையும் பொறிக்கேண்டாம். அப்போ பாதி மீனெல்லாம் பொறிச்சிட்டு மீதி மீனெல்லாம் அவிச்சிடட்டுமா? அதுவும் வேண்டாம். பின்ன இந்த மீனெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வை. இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சு கருவாடாவதுக்கு பதிலாக நீங்கள் கருவாடை வாங்கிட்டு வந்துருக்கலாம். எனக்கு கருவாடே பிடிக்காது. இந்த மீனை வாங்காமல் கடையிலே விட்டுட்டு வந்திருக்கலாம். வேறு யாராவது வாங்கி குழம்பு வச்சு தின்றுப்பாவ. நானும் குழம்பு வைக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. சரி, நானே கொண்டு போய் குழம்பு வைக்கேன். நீ ஒன்றும் குழம்பு வைக்கேண்டா. மீன் வாங்கினோடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து குழம்பு வச்சு தர்றவ. என்ன, உங்கள் அம்மா மட்டும் தான் மீன் குழம்பு வைப்பாங்களாங்க? நானும் சூப்பராக மீன் குழம்பு வைப்பேன். வேற ஒரு நாள் நீ குழம்பு வை. இன்றைக்கி அம்மாவை வர சொல்லியிருக்கேன்ல, அப்படியே குழம்பு வைக்கட்டும். உங்கள் அம்மா தான் இன்னும் வரல, நானே இந்த குழம்பு வைக்கணும். அம்மா வந்த அன்னைக்கு ஏன் என்ன கூப்பிட்டான்னு கோபிடுவ. அத்தை கோவம் ஒன்றும் படமாட்டாவ. நானே பேசிக்கிட்டேன். ப்ளீஸுங்க, சரின்னு சொல்லுங்களா. அம்மா கோவப்படாமல் நீ பார்த்துக்கிடுவேன்னா நீனே குழம்பு வை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சூப்பராக குழம்பு வச்சு கொண்டாறேன். வாங்கம்மா, இதில் உட்காருங்க. இப்படியே என்ன பார்த்துட்டு இருக்காம உள்ளே போய் மீன் எடுத்துகிட்டு வா. எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்குது. உனக்கு குழம்பு வச்சு தந்துட்டு வீட்டுக்கு போகணும். எம்மா, இன்னைக்கு நீங்கள் குழம்பு வைக்கண்டா. என்னல்ல விளையாட வச்சுற? குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வாங்கி வச்சுருக்கேன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் செய்யண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏம்மா கோவப்படாதுங்க. ஏம்மா, உங்கள் மருமவை தான் குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அதான் அவள் செய்யட்டுமேன்னு விட்டுட்டேன். என்னது, அவள் குழம்பு வைக்க போகிறல? சரி, இன்னைக்கு நீ சாப்பிட்டாப்புல தான். என்னம்மா கேள்வி பண்ணி சிரிக்கிறிய? அவள் சூப்பராக குழம்பு வைப்பா. அவள் சூப்பராக குழம்பு வைப்பான்னு யார் சொன்னா? அவள் தாம்மா சொன்னா. அவள் சொன்னதை நம்பி நீ பார்த்துக்கிட்டு இருக்கியாங்க. உங்களுக்கு மருமவை நல்லா குழம்பு வச்சுருவாளோன்னு பொறாமை. ஆமாம், எனக்கு பொறாமை தான். சரிம்மா, வீட்டில் நிறைய வேலை கிடக்குன்னு சொன்னியல, போய் வேலையை பாருங்க. அவள் என்ன லட்சணத்தில் குழம்பு வைக்கான்னு தெரிஞ்சிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சரி, பார்த்துட்டு அவள் வச்ச குழம்ப சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போங்க. எவ்வளோ நேரம்தான் இதில் நிற்பா? நீனும் இதில் உட்காரு. நான் உன் பொண்டாட்டி வர குழம்பு ரெடி ஆகிட்டான்னு கேளு. ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நான் தான் கேட்கணுமோ? கேட்கணும் கேளு, இல்லை சும்மா இரு. உள்ளே போமத்தில் கையில் மீனை கொண்டு போனா வரமத்தில் ஃபோனை கொண்டு வர. இது தெரியலையாங்க உனக்கு? அவள் ஃபோனை பார்த்து மீன் குழம்பு வைப்பா. ஏத்தே, நான் ஃபோனை பார்க்காமலே சூப்பராக மீன் குழம்பு வைப்பேன். அப்படி சொல்லிடு ஏன் செல்லம். ஏமோ, இன்றைக்கி உங்கள் மூஞ்சில் கறி ஒட்ட போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் யார் மூஞ்சில் கறி ஒட்ட போகுதுன்னு. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டாமா? என்ன ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க. இதைத்தானே மீனை வாங்கிட்டு உள்ளே போகும்போதுலே சொல்லிட்டு போனால் அதே டைலாக்கை மறுபடியும் விட்டுட்ருக்க. ஏலே, இப்போமே உன் மூஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஏத்தே, முதல்ல நீங்கள் கண்ணை செக்கப் பண்ணி கண்ணாடி போடுங்க. அவிய மூஞ்சில் கறியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உனக்கு புரியாத மருமகளே, என் மகனுக்கு நல்லா புரியும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டா இல்லையா, அதை முதல்ல சொல்லு. இப்போ தான் கழுவி அடுப்பில் போட்டு வந்திருக்கேன். கொதிக்கிட்டு அதுக்கு பிறகு ரெடி ஆயிடும். ஏம்மா, இப்போ எனக்கு உங்கள் மூஞ்சில் தான் அங்கங்கே கறி தெரியுது. ரொம்ப தான் கேலி பண்ணி சிரிச்சது போகிறோம். குழம்பு கொதித்து அடுப்பில் சிந்திட போது போய் பாரு. அடுப்பில் ஒன்றும் குழம்பு இல்லைங்க, குழம்பு இனிமே தான் வைக்கணும். குழம்பு வைக்கணுமா? அப்போ கொதிச்சா ரெடி ஆயிடும்னு சொன்னேன். பருப்பு தான் அடுப்பில் கிடக்குங்க, அது கொதித்து வெந்ததும் கழுவி வச்சுருக்க மீனை போட்டால் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். சூப்பரில், ஓ மூஞ்சி எல்லாமே கறியாக தான் தெரியுது. போய் கழுவு. சரி, நீ அப்போதே சொன்ன வீட்டில் வேலை கிடக்கும் போய் பாருன்னு, அதே போய் பார்க்கேன். என்னம்மா நீ குழம்பு நல்லா வைக்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டியே?